நமஸ்காரம். நம்முடைய தர்ம சாஸ்திரங்களிலாகட்டும், நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருக்கும் நூல்களிலும் சில விதிமுறைகளை குறிப்பிடுவார்கள். அதில் யாரோடு பழகலாம், பழகக்கூடாது, பேசலாம், பேசக்கூடாது, அமர்ந்து உண்ணலாம், உண்ணக்கூடாது, இப்படி பல வரையறைகள் இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படி பிரிக்கிறார்கள்? எல்லாருமே மனிதர்கள் தானே, இன்னாரோடு பேசலாம், பேசக்கூடாது, இதெல்லாம் எதற்கு? இதை போல் எழுதி வைக்க வேண்டுமா? இது ஒரு பிரிவினையை தோற்றாதா, தோற்றுவிக்காதான்னு தோன்றும். அப்படி நினைக்க வேண்டாம். இது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியது. ஏன் என்று சொல்லுகிறேன். சிறுவர்கள், சிறுமிகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கூட அல்லது பெற்றோரோ குட் டச், பேட் டச் என்று சொல்லிக் கொடுக்கிறோமா இல்லையா? யாராரு உன்னை எப்படி தொடுகிறார்கள்னு பாரு. இப்ப எப்படி தொட்டால் தவறு, அவர்களோடு பழகாதே, விலகிவிடு. இப்ப எப்படி தொட்டாலோ பார்த்தாலோ பேசினாலோ சரி, அவர்களோடு நீ பழகலாம். அப்பதான் யூ வில் பி சேஃப். இதை சொல்லிக் கொடுக்கிறோமே, அது சிறுவர்களுக்கு மட்டும்தான் நினைக்க வேண்டாம். அந்த வயதில் அது. வயதான பிற்பாடும் யாரோடு பழகுவது குட், யாரோடு பழகுவது பேடுன்னு உண்டு. நம்மை சுற்றி யார் எப்படி வாழ்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஒரு புத்தகத்தினுடைய கவரை பார்த்து அது எப்படிப்பட்டதுன்னு கணிக்க முடியாது. அதேபோல் நாம் ஒரு அடர்த்தியான ஜனத்தொகைக்குள்ளே இருக்கிறோம். எங்கு யார் இருப்பார்கள், என்ன நடத்துவார்கள், அவர்கள் நியாயமானவர்களா, நீதிக்கு புறம்பானவர்களா, எதுவும் தெரியாது. அவர்கள் நடப்பது ஒரு மாதிரி இருக்கலாம், உண்மை வேறு மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சேர்ந்து பழகலாமே என்றா சொல்ல முடியும்? சில ஆண்டுகளாகவே நடந்து வரும் செயல்களை எல்லாம் பார்த்தால், எங்கு நடக்கும் எந்த விதமான கிரைம் இவரா செய்திருப்பார் என்றே நினைக்க தோன்றுகிறது. சட்டென்று எது வேண்டுமானாலும் நடந்து விடுகிறது. அது நம் உடலுக்கு தீங்காக இருக்கலாம், நம்முடைய உடைமைகளுக்கு தீங்காக இருக்கலாம், உறவுக்காரர்களுக்கு தீங்காக இருக்கலாம், நாம் பின்பற்றும் சம்பிரதாயம், மதம் அதற்கு தீங்காக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரத்துக்கே உலை வைப்பதாக இருக்கலாம். இப்படி யாரும் நம்மை சுத்தி இருக்கலாம். கல்யாண வயதில் பெண்கள், பிள்ளைகள் இவர்களெல்லாம் இருந்தால் முற்போக்குவாதம், மாடர்னிட்டி என்கிற பேரில் யார் என்னன்னு தெரியாமல் பேசலாம், பழகலாம், ஏதோ நடக்கும். ஆனால் அதற்குள் யார் எப்படி இருப்பார்கள்னு தெரியவே தெரியாது. இதையெல்லாம் இந்த 2025 பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா? அதெல்லாம் அவரவர்கள் யாரோடும் பழகுவார்கள் என்றும் அதை புறம் தள்ளிவிட முடியாது. ஆகவே கொஞ்சம் விஜிலண்டாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் இப்போதெல்லாம் ஒரு தனி வீடு, கிராமத்தில் ஒரு தனியான இடம் அப்படியெல்லாம் இருப்பதில்லை. அப்படி இருந்தாலாவது
மிஞ்சி போனால் சுத்தி சுத்தி 100 வீடுகள் இருக்கும். யார் என்னன்ற உண்மை தெரிந்துவிடும். அதெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு நடுவில் இருக்கிறோம். யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் கூட தெரியாது. அதனால் நாம் தான் நண்பன் யாரு, நண்பன் இல்லாத பகை யாரு, இதை சொல்லும்போது பகைவர்கள்னே இருக்கக்கூடாதேன்னு தோணும். கூடாதுதான். அது நேரே பகைவராக இருந்தாலாவது புரிந்து கொண்டு விடலாம். என்ன ரூபத்தில் வந்து எப்படி நம்மை மாற்றி விடுவார்கள்னு தெரியாது. என்ன ஆபத்து எப்படி வருங்கிறது தெரியாது. ஆகவே இன்னன்னாரோட தான் பழகலாம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். அது அந்த நாளிலிருந்து சாஸ்திரங்கள் சொல்லி வைத்தது நலமே. தீய பழக்கத்துக்கு ஆளாக்குவதற்கு இருப்பார்கள். தீய நட்புக்கு ஆளாகலாம். வேற ஏதானு நம்மை அறியாமலே நம்மை மூளை செலவை செய்யலாம். இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறது. இதற்காக இந்த சமுதாயத்தை கண்டு பயப்பட வேண்டும். சொசைட்டியே சேஃப் இல்லை, இந்த நாடே சேஃப் இல்லைன்னு சொல்ல வேண்டும். அதெல்லாம் பயன் தராது. எந்த நாட்டிலும் எல்லா ஆபத்துகளும் இருக்கின்றன. நாம் எப்படி குட் டச் பேட் டச் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோடு பழகலாம் பழகக்கூடாது தள்ளித்தான் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தேவையற்ற வாத பிரதிவாதங்களை வைக்காமல் விலகி இருக்க பழக வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.